நம்ம ஏதோ ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு தேடி போய்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த விஷயம் நம்மளை திருப்பி செருப்பாலே அடிச்சுக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா? அதை யாராச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. ஆனால் நான் டெய்லி ஃபீல் பண்ணுறேன், நிறையா வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஃபண்டோட அக்கௌண்ட் ஃபேஸ் 2 ப்ரீச் ஆயிடுச்சு. என்ன பண்ணேன்னு பாருங்க. அரௌண்டு $300 லாஸ் பண்ணியிருக்கேன். டெய்லி ட்ரா டவுன் $250 ஒரு ரூல்ஸை கொடுக்குறான். ஏண்டா நாயே, உனக்கு ரூல்ஸை கொடுக்குறான். காலேஜுக்கு வரும்போது, ஸ்கூலுக்கு வரும்போது ஐடி கார்டு போட்டுட்டு வா, டக்கின் பண்ணிக்கிட்டு வா, பட்டனை போட்டுட்டு வான்மா. ஆனால் அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டேன். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? என் சகதிக்கு நான் பண்ணுவேன். நான் எனக்கு பிடிச்சதாண்டா செய்யறோம்ல, அதே ஒரு இளவை தான் செஞ்சேன். ஒரு டிசிப்ளின் இல்லை. ஒரு ட்ரேடர் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். டெய்லி ட்ரா டவுன் $250 சொல்றான். $250 ஒருத்தன் லாஸ் பண்ணலான்னு சொல்லி அதுக்கு மேல லாஸ் பண்ணா அக்கௌண்ட்டை பிரீச் பண்ணிடுவேன்னு சொல்லும் போது நான் அதை லாஸ் பண்றேன். பத்தியா? அப்ப நான் எவ்வளோ பெரிய ஒரு முட்டாளா இருப்பேன். என் அக்கௌண்ட்டை பிரீச் பண்ணியிருக்கேன். ஒரு எமோஷனல் கண்ட்ரோல். ஒரு 2 ட்ரேடு லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த லாஸை என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன் என்னால் ஏற்றுக்க முடியல? ஒரு 2 லாஸை ஏற்றுக்க முடியல. அந்த 2 லாஸோட நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு நான் என்னோட ஃபேஸ் 2 நான் கிளியர் பண்ணி ப்ராஃபிட்டபிள் பே அவுட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், $247 லாஸ். ஒரு நாளைக்கு இன்னைக்கு மட்டும் 14 ட்ரேட் எடுத்திருக்கேன். என்ன இதுக்கு எடுத்தேன்னு தெரியல. ஒரு கைடன்ஸ் இல்லை எனக்குலாம். சுத்தமாக எந்த கைடன்ஸும் இல்லாமல் தான் நான் ட்ரேடிங்கை லேர்ன் பண்ணி தான் கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கிட்டேன். ஈஸியாக நான் எங்கேயுமே ஒரு கோர்ஸ் கூட நான் வாங்கி எங்கேயுமே நான் ட்ரேடிங்கை லேர்ன் பண்ணல. மார்க்கெட்டில் எழுந்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் ஸ்க்ராட்ச்லேருந்து திருப்பியும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் ஸ்ட்ராட்டஜிலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். திருப்பியும் ஒரு அக்கௌண்ட்டை நம்ம வாங்க போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள்.